வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லலாம் லோன் தராங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா லோன் ஆப் நிறைய இருக்குது. சரிங்க, அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில லோன் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கப்பட்ட ஆப்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்னு மட்டும் கிடையாது, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்லேயும் இப்போ லோன் தராங்க பாஸ். ஆமாம், அதுலேயும் லோன் தராங்க. உங்களுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், காமர்ஸ் முறையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணி ஆப்பில் பொருட்கள் வாங்குவோம் இல்லையா, அதுலேயும் லோன் தராங்க. ஸோ எல்லாத்துலேயும் லோன் வந்துருச்சு. அப்படி ஆச்சரியப்பட்ட, அதாவது நான் ஆச்சரியப்பட்ட ஒரு லோன் ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு லோன் ஆப்பை இருக்குது. ஸோ 2 விதமான லோன் ஆப்பை நம்ம பார்க்கலாம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்து லோன் ஆப் ட்ரை பண்ணால் இவங்க வரமாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்லேயே இருப்பாங்க. நீங்கள் நிறைய தடவை வெவ்வேறு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதாவது பொருட்கள் வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்லேயே இப்போ லோன் ஆப் வந்துருச்சு. ஸோ 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆப். ஒரு பிரியாணி பார்சல் போட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க, வரக்கூடிய டோர் டெலிவரிக்கு ஒரு சார்ஜஸ். இதுதான் வந்து ஸ்விக்கியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது கூட நிறைய ஆஃபர் சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள் அது இருக்குது. ஆனால் ஸ்விக்கியில் இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்கிறாங்க, உங்களுக்கு பணம் தருகிறார்கள். அதுக்கான ஆஃபர் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க ஆப்பை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஆஃபர் வரும். வேறு எங்கேயோ போய் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் ப்ரொஃபைலில் பண்ணால் அப்டேட்டில் அது வரும். ஸோ HDFC பேங்க் கிரெடிட் கார்டு தராங்க, பெஸ்ட்டு கேஷ்பேக் கார்டு இன் டவுன் போட்டு தராங்க. ஸோ என்ன விதமான ஆஃபர் இதில் தராங்க பார்த்தீங்கன்னா 10% கேஷ்பேக் கிடைக்கும். ஸ்விக்கியில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கி ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் நிறைய விதமான ஆஃபர் தராங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 10% வந்து கேஷ்பேக் ஆஃபர் தராங்க. 5% வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு 5% கேஷ்பேக் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்விக்கி தானே இந்த உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு தராங்க. ஸோ ஸ்விக்கி வாலெட்டில் அது வந்துடும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ கிரெடிட் கார்டு வந்து ஸ்விக்கி மூலமாக நமக்கு கிடைக்குது, கேஷ்பேக்கு ஸ்விக்கியோட வேலெட்டில் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அப்ளை பண்ணி அதையே அந்த வேலெட்டில் பைசா வச்சு நம்ம சாப்பிட்ணும். ஸோ இதுதான் அவங்க பிளானு. இப்படி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லிமிட் தருவாங்க, எவ்வளோ தருவாங்க, யாருக்கு எவ்வளோ விஷயம் கிடைக்குன்னு ரொம்ப ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பெருசாக ஒன்றும் டீட்டெயில் அவங்க கேட்கல, சாதாரண விஷயங்கள் தான் கேட்குறாங்க. வெறும் உங்களுடைய மொபைல் நம்பர், பேன் கார்டு நம்பர் இது இருந்தாவே போதும். பேன் கார்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. பேன் கார்டு நம்பர் இருந்தால் போதும், மொபைல் நம்பர் இருந்தால் போதும், உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்துடும் சொல்கிறாங்க. இதே ஸ்விக்கியில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆனால் அது டீப்பாக போகல. அதாவது 1 என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஃப்ரீ 3 months 1 ஸ்விக்கின்னு சொல்கிறாங்க. அதாவது மெம்பர்ஷிப்புங்க. ஸோ ஸ்விக்கியில் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நிறைய விதமான ஆஃபர்லாம் கொடுப்பாங்க இல்லையா. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது இவங்களுடைய HDFC கிரெடிட் கார்டை இந்த ஸ்விக்கி மூலம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் 3 மாதத்துக்குமான மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாகவே தருவதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்விக்கியில் இவங்க தரக்கூடிய விஷயங்கள். நீங்கள் அப்ளை போனீங்கன்னா மொபைலில் போய் பேன் கார்டு போட போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு எவ்வளோ காட்ட போகிறாங்க. அதுக்கப்புறமா உங்கள் கிரெடிட் கார்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துவிடும். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, நல்ல வெல் சேலரி வாங்குறவங்க, இப்போ திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, எனக்கு வந்து ஒரு 30,000 40,000 போதும், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி கிரெடிட் கார்டு, அதாவது HDFC கிரெடிட் கார்டை ட்ரை பண்ணலாம். கிரெடிட் கார்டு அப்படி சங்கதியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அது எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் இறங்கி நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ கிரெடிட் கார்டு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோன் ஆப் சொல்லுறதை காட்டிலும் லோன் ஆப்லாம் கிடையாது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பொருட்கள் வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ தராங்க, யார் மூலம் தராங்க, இது இல்லாமல் 2 கிரெடிட் கார்டை தராங்க. ஸோ அது என்ன தருவாங்க, யாருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்குமே இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, யாருக்கு இது கிடைக்குன்னு 1 by 1 எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவீங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நேராக உங்கள் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வராது. நீங்கள் போயிட்டீங்கன்னா
பர்சனல் லோன் காட்டுவாங்க. ஸோ பர்சனல் லோன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு 5 lakhs காட்டுவாங்க. இதில் முக்கியமாக சொல்கிற விஷயம்னா 6 மாதத்துலேருந்து 72 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கலாம் அந்த லோனுக்கு. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் டிஜிட்டலில் தான் இருக்கும், எந்த விதமான வட்டியும் பெருசாக இருக்காது, நார்மலான வட்டி தான் நாங்கள் போடுவோம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, மிடில் நேம் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் டைப் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க, ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கேஒய்சி ஆதார் கார்டு பேன் கார்டு கேஒய்சி டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். செட்டப் ஆட்டோ ரீபேமெண்ட், அதாவது இமேட் சிஸ்டத்துக்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வரும், டிக் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ்க்கு ஓகே கொடுக்கணும். நீங்கள் அது கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பேன் கார்டு நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டுன்னு காட்டுவாங்க, அந்த லிமிட் உங்களுக்கு ஓகே பண்ணது அடுத்தது கேஒய்சி டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி யார், ஃப்ளிப்கார்ட்டே இந்த லோனை தராங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க ஸ்காபிக் கிரிவின்ஸ் ரிட்ஸல் பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட இணைஞ்சு இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளிப்கார்ட்லேயே கிரெடிட் கார்டு ஆஃபரும் வருது. என்ன கிரெடிட் கார்டு? ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு கிடைக்குது. அந்த என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது வச்சுங்களேன், உங்களுக்கு 1000 ரூபா வரைக்குமே ஃப்ளிப்கார்ட்டோடைய வவுச்சர் கிடைக்குது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் மூலம் தானே வாங்குறீங்க. ஸோ 1000 ரூபா ஃபர்ஸ்ட் வவுச்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சேலரி மந்த்லி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு 15,000 ரூபா இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு, ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேமு, மதர் நேமு, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா எஜுகேஷன் கேட்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் கேட்டுட்டு உங்களோட லிமிட்டு, அதாவது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி லிமிட்டு காட்டுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் லிமிட் என்ன கேட்டிங்கன்னா 50,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 50,000 ரூபா, 75,000 ரூபா அல்லது 1 லட்ச ரூபா, 1,10,000 ரூபாய்க்குமே போகும். ஸோ உங்களை டிபெண்ட் ஆனி கிரெடிட் ஸ்கோர் சொல்கிறாங்க. இதே ஃப்ளிப்கார்ட்டில் இன்னொரு கிரெடிட் கார்டு ஆஃபர் வருது, எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு. என்ன எஸ்பிஐயோட இது பார்த்தீங்கன்னா, சிம்பிளி கிளிக் எஸ்பிஐ கார்டு இருக்குல்லையா, அந்த கார்டு கிடைக்குது. இது இல்லாமல் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுன்னு ஒன்று தராங்க. யார் தராங்க பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட இணைஞ்சு பஜாஜ் ஃபைனான்ஸ் இஎம்ஐ கார்டும் தராங்க. இஎம்ஐ கார்டு தரதுலாம் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியும். ரொம்ப ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ இஎம்ஐ கார்டை வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ இஎம்ஐ கார்டுக்கு சாதாரண டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு இஎம்ஐ கார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பெருசாக இல்லை. 21 வயதுலேருந்து 65 வயதுடைய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதே தான், உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களுடைய ஓடிபி வரும், உங்களோட இமெயில் சிஸ்டத்துக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இஎம்ஐ கார்டுக்கு. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்குமே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. HDFC பேங்கோட தராங்க. அதில் நிறைய விதமான ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குது. கேஷ்பேக், ஸோ நிறைய கேஷ்பேக் விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தராங்க. 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் கிடைக்குது. இவங்க ஒரு லெண்டர் பார்ட்னர் கூட சேர்ந்து தராங்க. இவங்களே இதை தரது இல்லை. ஸோ இவங்க ஒரு லெண்டர் பார்ட்னர் தராங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க லெண்டர் பார்ட்னர் தரதுனால நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் லெண்டர் பார்ட்னர் தான் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம பணம் தரத்தா இருந்தாலும் சரி, நமக்கு இஎம்ஐ பிடிக்கத்தா இருந்தாலும் சரி, லெண்டர் பார்ட்னர் மட்டும் தான் செய்வாங்க. இதே ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டும் கிடைக்குது, ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டும் கிடைக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ் சொல்லி இஎம்ஐ கார்டும் கிடைக்குது. ஸோ பார்த்துக்கிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இவ்வளோ ஆஃபர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 லோன் ஆப்பு சொல்கிறது காட்டிலும் சாதாரண இந்த ஆப்லேயே இப்போ வந்து லோனும் வந்துருச்சு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் ஒரு கேம் ஆப் வச்சுருக்கீங்களா, அதில் கூட லோன் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் லோன் ஆஃபர் வரதான் செய்யும். என்ன விதமான லோன் ஆஃபர் யார் கொடுத்தாலும் அவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு நமக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அர்ஜென்ட்டுக்கு எங்கேயும் கிடைக்கலன்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு 3 மாதம் இஎம்ஐ போட்டதோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், வட்டி எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.